ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்துட்டு 3 எக்ஸை ஒரு பேனில் உடைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் 3 வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 3 வெங்காயம் போட்டோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் அது கூட சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லிக்கீரை கொஞ்சமான தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. பெப்பர் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு 1 ஸ்பூன். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டோம். இதை போட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா விஸ்க வச்சு நல்லா அதை இது பண்ணி எடுத்துக்கலாம். விஸ்க வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த மசாலாலாம் நல்லா சேர்க்குற அளவுக்கு. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கணும். காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். நல்லா டொர பொங்குற அளவுக்கு நம்ம நல்லா விஸ்க் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேனில் தேவையான அளவு கீ ஆர் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பட்டரு இல்லை கீ என்ன போடுறீங்களோ அதை நல்லா உருகுனதுக்கு அப்புறம் நம்ம அந்த கலக்கி வச்சுருந்தோம்ல அந்த இதை நம்ம இது கூட சேர்த்துக்கணும். அந்த முட்டை அதை இதில் நம்ம நல்லா சேர்த்து அதை நல்லா பொரியட்டும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இது மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ தான் நம்ம ப்ரெட்டு போட போகிறோம். சிம்மில் இருக்கட்டும். இப்போ நம்ம 4 ப்ரெட்டை எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா அந்த எக்கில் டிப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து பின் சைடு பார்க்குற மாதிரி வச்சிடணும். இப்போ நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கு இப்படி எடுத்து வைங்க. அப்போ தான் உங்களுக்கு மேல் சைடும் நல்லா உங்களுக்கு அந்த ப்ரெட்டோட அந்த எக்கு நல்லா உள்ள போய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4 ப்ரெட்டை நான் இன்றைக்கி வச்சு செய்கிறேன். பேன் அளவை பொறுத்து நீங்கள் ப்ரெட் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வேணால் சிம்லேயே வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எக்கை 2ஆக உடச்சி இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க 2 சைடாக. எக் நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டு நம்ம இது மாதிரி பிரிச்சுக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பி போடுறதுக்கு உடையாமல் கொஞ்சம் ஈஸியாக வரும். அதனால தான் இப்போ இந்த மாதிரி வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி போடணும். உடனே திருப்பி போட்டோன்னா உடஞ்சிரும். இப்போ பாருங்கள், நம்ம திருப்பி போட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அந்த ப்ரெட் கீழே உள்ள ப்ரெட்டும் கொஞ்சம் லைட்டாக சவக்கிற அளவுக்கு நம்ம அதை சூடு காட்டணும். ஓகே, இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், கீழே உள்ள ப்ரெட்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் திருப்பி போடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சீஸ் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சீஸ் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டும் கண்டிப்பாக செம்மையாக இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் சீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கிறேன். சீஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சீஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சைடு உள்ள ப்ரெட்டை இதுக்கு மேலே நம்ம போட்டுறணும். இந்த மாதிரி போட்டு நடுவில் கொண்டு வந்துக்கணும். சிம்லேயே இருக்கட்டும், நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அப்போ தான் இப்போ சீஸ் நல்லா உருவணும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த ப்ரெட்டை நம்ம திருப்பி இருக்கோம்ல, அதுக்கு நடுவில் 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தோசை திருப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த கரண்டியை வச்சு நீங்கள் 2ஆக உடைக்கிறதுக்குலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சாண்ட்விச் சாப்பிடுவோம்ல, அந்த சைஸுக்கு இதை நம்ம கட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது பீஸாவோட பீஸ்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம அழகாக பீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். ரோட் சைட்லாம் இது ரொம்ப ஃபேமஸாக விற்கும். அந்த டேஸ்ட்டில் தான் இருக்குது, ஸ்ட்ரீட் ஸ்டைலில் தான் இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. இதை நம்ம ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஸ்கூல் போய்ட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் இதை நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.